என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று வரையில் அந்த குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அவங்க தொடர் குற்றவாளிகள், அந்த பசங்க 4-5 பேர் தொடர் குற்றவாளிகள். இவர்களை பிணை வழங்க முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியும் தள்ளுபடி செய்திருக்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலே 25 ஆண்டுகளாக தலைவராக இருந்து இப்போ நீக்கப்பட்டவரோடு நான் பயணித்திருக்கிறேன். 35 ஆண்டுகள் இந்த கட்சி தான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். என்ன கொலை செய்ய வேண்டும் என்று தாக்குகிறார்கள். தான் என்னுடைய நபருங்க ஏ1 அக்யூஸ்டு, இந்த ஜெயபிரகாஷ் அந்த பையன், A2 அக்யூஸ்டு பாருங்கள், சடையப்பன்னு ஒரு பையன், இவன் ஒன்றிய செயலாளர், A3 அக்யூஸ்டு சங்கர்னு ஒரு பையன். இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பிணை மறுக்கப்பட்டுருச்சு. நீதி இன்னும் சாகுலங்கிறது இதுக்கு ஒரு நியாயம். ஆனால் இவர்களை கைது செய்யக்கூடாதுன்னு போலீஸை மிரட்டி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். 2 நாளுக்கு முன்னாடி இப்போ ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் போய் மிக கடுமையாக காவல்துறை ஆய்வாளரை மிரட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான செய்தியும் தெரியாது. ஒரு இலை வீட்டுக்கு போகிறோம், போகும் பொழுது என்னோடு வந்தால் காரை அடித்து உடைக்கிறான் ஒரு பையன். அந்த பையனை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க. போயிட்டு வரும் பொழுது திட்டமிட்டு என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள். நடத்தும் பொழுது காவல்துறை கூடவே இருக்குது. நான் அந்த காரை விட்டு இறங்கவே இல்லை. என் மீது வழக்கு போடணும்னு சொல்லி அந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து. அதை கேட்டுட்டு காவல்துறையும் அவர்களுக்கு பயந்து என் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரே இங்கே பாருங்கள், என்னுடைய கார் மீது கல்லை வீசலாம், கொலைவெறி தாக்குதல். பாருங்கள், என்னுடைய கார், நான் உட்காந்துருக்கிற கார் மீது ஒரு பையன் கல்லை வீசுகிறான். A4 கௌதமன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு இன்னைக்கு பிணை வழங்கிட்டாங்க. இந்த பையனை என்னை இவன் வந்து மட்டும் பிடிச்சி தடுக்கலைன்னா, மணின்ற பையன் தடுக்கலைன்னா, அப்போ நான் உட்காந்து அந்த காரில் என்னை போட்டு கொண்டிருப்பான்.